வாவ், எவ்வளவு அழகாக இருக்கின்றது. எனக்கு இது பிடிச்சிருக்கிறது. மற்றும் இங்கே எங்கள் சாக்லேட் நீரூற்று உள்ளது. நீங்கள் இதற்காக போராட தயாரா? நான் எச்சரிக்கிறேன், இது எளிதாக இருக்காது. உங்கள் கைகளை பின்னால் வைத்திருக்க வேண்டும். சரி, நன்றாக செய்யணும். நல்ல ஆரம்பம். நான் ஒரு டைமர் அமைக்கிறேன். அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். முதலில் நீங்கள் ஏர் பிரஷ் எடுக்க வேண்டும். இது நான் நினைத்த அளவிற்கு எளிதல்ல உண்மையில, ஆனால் நான் செய்துட்டேன். இப்போது நீங்கள் வரைக்கலாம். நீங்க ரொம்ப முட்டாள். நம்ம இந்த இதை நீண்ட நாட்களா எதுவும் கவலை இல்லை, நான் சேர்ந்து வருகிறேன். நான் நன்றாக செய்கிறேன் என்று நினைக்கிறேன். மீயா எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். அடித்தளம் தயார், ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. ஏதோ பிழை. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அழகான ஓவியம் வரைய எப்படி செய்வது என எனக்கு தெரியும். ஒரு மார்க்கரை பயன்படுத்த வேண்டும். நான் எவ்வாறு நட்டு திறந்தது கவனித்தீர்களா? சிறந்த யோசனை. மியா, இந்த வேகத்தில் நீ என்னை முந்தி விடுவாய். என்ன என்ன நடந்தது? ஏன் ஜெனிபர் விழுந்து போனார்? நான் என் மார்க்கரின் கேப்பையை எடுக்கவே நினைத்தேன். மியா மீண்டும் என்னை ஒரு படி முன்னேற்றுகிறார். அவள் அழகான ஒரு நீரூற்று உருவாக்குகிறாள். நான் ஏன் பண்ணுவது? ஒரு சாதாரண இலை எனக்கு உதவும். ஓ இல்லை, நான் தும்முகிறேன். ஓ இல்லை. என்னுடைய வரைபடத்திற்கு என்ன நடந்தது பாருங்கள். இது பெயிண்டில் மூடப்பட்டுள்ளது. ஜெனிபர், நீ எப்படி இதை செய்தாய்? கேட், நீ ஏன் சிரிக்கிறாய்? அதை இடி. மியா, நீ எப்படி என் மீது பின்டூரா விட்டாய்? இது மிகவும் குழந்தை தவறு. மற்றும் நீ உன் வரைபடத்தையும் சிதறவிட்டால் இன்னும் வியப்பாக இருக்கும். ஜெனிஃபர், நீ என்ன பார்க்கிறாய்? நீயும் என்னை அடிக்க விரும்புகிறாயா? என்ன? இல்லை, இது நேரமானதாக தெரிகிறது. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது? மியா என் வரைபடத்தை சேதப்படுத்தி விட்டாள். உங்களுக்கு பிடிக்காது என்று நான் தெரிந்து கொண்டேன். என் வேலை கூட ஜெனிபர் காரணமாக சிறந்ததாக இருக்காது என நினைக்கிறேன். பெண்களே, நீங்கள் என்னை விரக்தி அடைய செய்கிறீர்கள். இது மோசம். நீங்கள் என் படைப்பை விரும்புகிறீர்கள் என்பதில்லை எனக்கு நிச்சயமாக தெரியும். உண்மையாக சொன்னால் தேர்ந்தெடுக்க அதிகமில்லை. சரி ஜெனிபர், நீ வெற்றி பெறுகிறாய். கிணறை எடுத்துக்கோ. சூப்பர். அது எவ்வளவு பெரியது! வாவ், என்னை பொறாமைப்படுங்கள் தோல்வியாளர்களா. நான் இந்த சாக்லேட்டை முயற்சி செய்ய வேண்டும் என்று, இனி மோட்சம் இல்லாமல் அடைய வேண்டும் என்று கனவு கண்டேன். ஓ மை குட், இதை நாங்கள் எப்போதும் பார்க்கவில்லையா? அவளிடமிருந்து சாக்லேட்டை திருடிக் கொள்ள வேண்டும். அவள் சாக்லேட்டை முழுமையாக பெறுவதற்கு முன் தேவை. அற்புதம். அது ஜெனியும் நல்ல யோசனை. சுவையா இருக்கு. ஏய், என் சாக்லேட் எல்லாத்தையும் எங்கே சென்றது? நாங்கள் உங்களிடமிருந்து சிலவற்றை எடுக்க தீர்மானித்தோம். இது மிகவும் அநீதி. நான் உங்களுக்கு உங்கள் புதிய பரிசு கொடுக்கிறேன். இது உண்மையில் அழகாக தோன்றுகிறதா? ஓ ஆம், ஒரு உண்மையான தேவதை. இங்கு வாரே நண்பா. ஓ வாவ், ஆச்சரியம் என்ன? இல்லை, நமது விளக்கத்தில் நாங்கள் அணுகுமுறையை வரைய வேண்டுமா? மியா, நீ மிகவும் புத்திசாலி. பிராவோ. சரி, ஆமாங்க, அது சரியானது போல தெரியவில்லை. நான் இதை வரைய விரும்பவில்லை, ஆனாலும் நான் முயற்சி செய்கிறேன். இன்னும் வேறு வழிகள் இல்லையே. அப்படியே எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நான் பின்னால் இருக்கிறேன். பழங்கி போன நேரத்தை விரைவில் ஈடு செய்ய வேண்டும். உங்கள் வாயால் வரைவதற்கு மாற்றாக உங்கள் காலால் வரைவது நல்லது என்று நினைக்கிறேன். வாசனை எங்கிருந்து வருகிறது? அலுப்புதான். மியா, அருமை. நான் ஏற்கனவே ஒரு போட்டியாளரை நீக்கியுள்ளேன். இப்போது நீங்கள் வரைதலை துவங்கலாம். இந்த குழப்பத்தை பெறாத வாய்ப்புகள் ஒவ்வொரு வினாடியிலும் அதிகரிக்கின்றன. இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சி. அபாரம். நல்லது. மியா ஏற்கனவே வரைந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நானோ ஒரு ஃபெல்ட் டிப் பேனா கூட எடுக்க முடியவில்லை. ஆஹா, ஆஹிர்கார் லேலியா, நான் வெற்றிக்கு ஒருபடி அருகில் இருக்கிறேன். போங்கள். என்னுடைய மார்கரை இழந்து விட்டேன். அது எங்கே? எனக்கு இதுதான் தேவை. சரி, நான் வேறொரு நிறத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இன்னொரு நிழல். இது என்ன? மியா ஹாம்பியர் முடித்து விட்டாள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறுத்துங்கள். உங்களின் படைப்புகள் எங்கே? ஓ இல்லை, நான் எதையும் செய்ய நேரமில்லை. அற்றவையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இது அடங்கலாக இருப்பதாக தான் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கலாம் கூட. இதை பொறுத்து பார்ப்போம். நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன். அருமை. சரி கண்டேன் மியா. சூப்பர். அதென்ன? எப்போது மணி? நான் அதிகமாக தூங்கியதே போலும். காட்சி செய்ய நேரமா? அது மதிப்பில்லாதது. எனக்கு எல்லாம் புரிந்து விடுள்ளது. கேட் தோற்றுவிட்டார். ஓ இல்லை,
இது என் தவறு அல்ல. நான் மியாவால் உணர்விழந்திருந்தேன். இப்போ எதை அழைத்து சாப்பிட வேண்டும் என்கிறேன். ஓ காட், அது அருவருப்பாக இருக்கின்றது. இதை என் வாயில் போட விரும்பவில்லை. ஒரு நிமிடம். ஓ, எவ்வளவு இனிமையாக இருக்கு. இது சாக்லேட்டில் அடிப்படையாகும். காலை முதல் மாலை வரைக்கும் இதை சாப்பிட தயாராக இருக்கிறேன். ருசியாக இருக்கு. ஓ, என்ன செய்கிறேன்? போதும். இது எவ்வளவு நல்லது என்பதை உங்களுக்கு யாரு அறிவும் இல்லையே. நான் இப்பயாவது வாந்தி எடுக்கப்பே ஆகிறேன். மேலே திரும்புங்கள். நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? சரி, இதோ நாம் போகிறோம். நீங்கள் விரும்பியபடி. வணக்கம். இதோ இன்னொரு அழகன். என்ன செய்யிருக்கம் கவர்ச்சிகரமானது. குழந்தை உட்காரவும். பெண்கள் தங்கள் வேலைகளை செய்யும் வரை நமக்கு சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். இருந்த பட்சம் அவர்கள் அவற்றை நேரடியாக முகத்தில் வரையப் போகிறார்கள். பாருங்கள், மிருதுவானது எனது ஆகும். நீர் பாருங்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் உருவாக்கப்பட்டவர்கள். பூனை மேக்கப் எனக்கு மிகவும் பொருந்தும் என்று நினைக்கிறேன். ஒரு வெள்ளை பென்சில் பயனற்றது. நான் ஒரு நீலமையை பயன்படுத்த விரும்புகிறேன். எப்படி இதம் காட்டுகிறது பாருங்கள். எனக்கு தேவைப்பட்டதை துல்லியமாக. இப்பொழுது கண்களை பார்ப்போம். சரி, நீங்க சன் மை ஸ்டே இனசியம் பண்ணிட்டீங்க. உருவப்படுத்தல் எனக்கும் நல்லதாக இருக்கும் என்று நம்புறேன். நீங்கள் இன்னும் வெற்றி காண முடிவு இல்லை. அமைதியாக இருங்கள். கண்ணாடியில் பார்ப்பதற்காக வரைவேன். மிகவும் எளிதானது. யாரும் எனக்கு எதிராக முடியாது. நான் நிறைய வரைஞ்சிட்டேன். ஜெனிஃபர், நீ எப்படி இருக்கிறாய்? என்ன நடக்கும் என எனக்கு தெரியலை. எனக்கு இந்த செயல்முறை மிக விருப்பம். ஆமாம், எனக்கு புரியுது. என்ன? இன்னும் இல்லை. நீ கண்ணாடியை பயன்படுத்துகிறாய். இது நீதிக்குரியதல்ல. ஏன் என்னை தள்ளிவிட்டாய் மியா? என்ன நடக்கிறது? குழப்பம். இது உறுதி. அவளுக்கு தேர்ந்தெடுக்க பகுதியை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவள் விதிகளை மீற மாட்டாள். ஏட், நீ எங்களை இதை செய்ய வைத்தாய். மன்னிக்கவும். தேவையில்லை. நின்று போ மியா, தயவு செய்து. என் ஓவியம் ஆனால் ஏன்? எனது சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்ததால் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் இனி விதிகளை மீற மாட்டீர்கள். ஒரு நிமிடம். மியாவின் வெற்றி குறித்து அவள் ஏற்கனவே நம்பிக்கை கொண்டிருக்கிறாள் போல உள்ளது. அதை நான் விரும்பவில்லை. ஹே மியா, உன்னுடன் பேசலாமா? உன் வரைதல் கொஞ்சம் சரியாக இல்லை என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் கவலைப்படாதே, நான் உனக்கு உதவுகிறேன். இப்போ அதை சரி செய்வோம். என்ன நேரத்துல நடக்கிறது? என்ன செய்கிறாய்? இப்போ நான் எப்படி தெரிகிறேன்? நல்லா, மிகவும் மிகவும் நல்லா. எல்லாரும் சிரிப்பதை காண்கிறேன். நேரம் முடிவடைந்தால் இது நல்லதே. குழந்தையே, இங்கே பாராதே. இங்கே நல்லதென்று எதுவும் இல்லை. அப்படியெனில் என்ன? இதுவும் மோசமாக இருக்கிறது. உண்மையா? ஆனால் ஜெனிபர் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டார். என்னை ஏமாற்றினாய். இங்கே என்ன நடக்கிறது என எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு தேர்வுகள் அதிகமாக இல்லை போல. ஜெனிபர் வென்றாள். அப்படியா? அவளிடம் போனேன். ஹுரே! நான் அதை செய்து விட்டேன். என் மென்மையானவனே, இங்கே வாங்க. உன்னை நான் நினைக்கிறேன். ஓ, உனக்கு தும்ம வேண்டுமா? ஓ, எனக்கு தும்ம வேண்டி வருகிறது. செம்மலர் காய்ச்சலுக்கு ஜெனிபர் ஒவ்வாமை போல் இருக்கிறது. இது சிறந்ததுதான். நாம் குட்டி பூனைவிற்கு பராமரிக்கலாம். ஓ, ஏதோ சரியாக இல்லை என்று உணர்கிறேன். ஆம், கொஞ்சம் ஓய்வு எடு. பல சார்புள்ள நீங்களுக்குமே என்ன வரைபட உள்ளது என்று அறிவீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்ட நேரம் ஆயிற்று. அரக்கன், பெரிய மாசு மீன். யாரும் இதை வாங்க விரும்ப மாட்டான் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமானதாக ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ள கடினமாக இருக்க வேண்டும். சாஸ், உங்களை சேர்ந்தவை அனைவருக்கும் நல்ல அதிர்ஷ்டம். நான் கடைசி வரை போராட தயாராக இருக்கிறேன். நீ மட்டும் இல்லையா? என்ன நடக்கிறது? ஜெனிபர், இங்கே பாருங்கள். நீங்கள் குப்பையை என் முகத்தில் நேராக எறிகிறீர்கள். ஓ, மன்னிக்கவும். அது இப்படியாக மாறும் என்று நினைக்கவில்லை. இது மிகவும் மோசமானது. உங்களில் யாரும் எனக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் வரைவதற்கான நேரம். இங்கே என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஆஹா, கெச்சப் மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. இது காகிதத்தில் நன்றாக பொருந்துகிறது. இருந்தால் அதை பயன்படுத்துவேன். மேலும் எனக்கு மஞ்சள் நிறம் அதிகமாக பிடிக்கும். நான் இதற்கு உட்பட இருக்கிறேன். எவ்வளவு அழகானதாக இருக்கிறது பாருங்கள். என்னை தேவைப்பட்டதை சரியாக கண்டேன். எந்த சாதனையுடனும் இதை புகைப்படம் எடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியானது. அப்சோசமாக சாஸ் சீக்கிரமே முடிந்தது. வேறு ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். கடுகு சரியானது. சற்று மாறுபட்ட நிறம், ஆனால் அது எனக்கும் பிடித்திருக்கிறது. நடுவில் கெட்சப்பை வைப்பேன். அற்புதமான வண்ண ஒருங்கிணைப்பு. இப்போது இது தீயது என்று எவரும் எனக்கு சொல்ல முடியாது. மிக சுவாரஸ்யம். மியா ஏற்கனவே ஓவியம் பார்த்திருக்கிறாள். ஆம், எவ்வளவு விட்டு வைக்கவில்லை. எழுதி முடித்து விட்டேன்.
நான் பின்னால் இருப்பதைப் போல தெரிகிறது. உடனடியாக ஏதாவது செய்வதற்கு தயாராக வேண்டும். எனக்கு தெரியும், எல்லா சாஸ்களையும் ஒன்றாகவே பாட்டு போடுகிறேன். இது நேரத்தை சிக்கமாக்கும். ஆனால் அவை என்ன பெரிய மனம் கமழ்கின்றன. எதிர்க்க முடியவில்லை. காய்கள் சாப்பிட வேண்டும். அம்மா, ருசியாக இருக்கிறது. நிறுத்த முடியவில்லை. எனக்கு இன்னும் சான்சுகள் வேண்டும். என் சாப்பாட்டு ஆசையை தூண்டும். நீ என்ன செய்கிறாய் ஜென்னிபர்? உன்னை கட்டுப்படுத்து. இல்லையெனில் வாங்க வேர்க்கல் எதுவும் இருக்காது. சரி, நான் முடித்து விட்டேன். ஓ இல்லை, மீதமுள்ள சாஸ் கிளைகள் என் வரைதல் மீது விழுந்து விட்டன. நான் உன்னை வருத்தத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை, ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் என்னால் மறந்து போனது. முடிந்து விட்டது. நிறுத்து. ரொம்ப சுவையாக உள்ளது. ஓ இல்லை, நான் ஏதும் வரையவில்லை. நானும் இப்படி செய்வேனா? இது தோல்வி. மியாவின் வரைவதால் சிறப்பாக உள்ளது. சரி, நிச்சயமாக தோல்வி. ஆனாலும் இன்னும் முடிவடையவில்லை. மன்னிக்கவும், சாஸின் வரைதலையில் ஊற்றப் போயிற்று. யாரும் பார்க்காதபடி நான் விரைவில் வரைதலையை மாற்ற வேண்டியுள்ளது. மற்றவர்களிடம் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். இதோ என் மீன். அழகாக இல்லையா? அதற்கு வாதிடுவது கடினம். என் ஓவியம் எப்படி இருக்கிறது? ஓப்ஸ், இது வெற்று தாள். முடியாது, என்னை மோசமாக்கி விட்டார்கள். ஜெனிபர் எங்கள் ஓவியங்களை மாற்றிவிட்டாள். இப்போது தோஷ முடியாது. மீன் சாப்பிட வேண்டியிருக்கும் மியா. உன் உணவை ரசிக்க. எனக்கு இந்த மனம் பிடிக்கல. இது அருவருப்பான மனமா இருக்குது. எங்கள் ஸ்ரீ செய்ய முடியும். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீ அந்த மீனை சமைத்தால் எப்படி இருக்கும்? அது மிக சுவையாக இருக்கும் என நினைக்கிறேன். எரிவடை கையாளுவது நல்லதில்லை, அது நிச்சயம். மன்னிக்கவும் ஜென்னிபர், அது தவறுதலாக நடந்தது. ஆனால் உண்மையை சொல்வதானால் நீ எதற்கு உறுதி பெற்றாய்? அது கிடைத்தது. ஓ நிறுத்து. வாவ், இந்த கசிவு ருசியாக இருக்கிறது. அதை பார்த்து பாருங்கள். அந்த மீனுக்கு தில்லை என கூற மாட்டேன். வாவ், நானும் முயற்சிப்பேன். தாமமாகிவிட்டது. நீ இந்த மீனை என்னிடமிருந்து பெற செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தாய். எவ்வளவு மென்மையானது. அருமை. ஜெனிபர் மற்றும் மெலிசா, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதை திறந்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அவர்கள் உங்களுக்கு பொம்மை வீடுகளை கொடுத்துள்ளனர். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெனிபரின் பொம்மை வீடு வெள்ளி நிறத்தில் உள்ளது மற்றும் மெலிசாவின் பொம்மை வீடு தங்க நிறத்தில் உள்ளது. ஒவ்வொன்றிலும் ஒரு அழகான பார்பி பொம்மை உள்ளது. அதற்காக அவள் வீட்டை அலங்கரிக்க உள்ளாள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் ஏற்கனவே அதை யோசிச்சுட்டேன். எனக்கு என் வெள்ளி பில்லியன் கேஸ் தேவைப்படும். சரியா பொம்மை? சூறையை ஃபல்சால் மட்டுமே அலங்கரிக்கிறோம். பெட்டியில் உள்ள அந்த வெள்ளி கட்டிகளை பாருங்கள். இதை இங்கே பால்கனியில் நிறுவுவோம். ஆமாம், கூரை அருமையாக இருக்கிறது. இதோ பால்கனி. ஓ, இவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். மெலிசா என்ன யோசித்தாள் பார்க்கலாம். சரி, நான் ஏற்கனவே கூரையை யோசித்து விட்டேன். நாங்கள் அதை தங்க அலங்காரங்களால் அலங்கரிப்போம். ஆமாம், இப்போது இங்கே ஒரு ஸ்லைடு நிறுவப்படும். ஆம், நானும் அதை செய்ய போகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது எனக்கு சில தங்கம் மீதம் உள்ளது. அதில் ஒரு பாதையை உருவாக்குவோம். ஓ எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. இப்போது வெள்ளியிலும் ஒரு பாதையை அமைக்கவும். அற்புதம். ஓ மெலிசா, நீ எல்லாவற்றையும் கெடுப்பாய். சரி, நான் இங்கே ஒரு நீரூற்று அமைக்கப் போகிறேன். அது போதும். உன் வெள்ளியுடன் என்ன செய்கிறாய்? என்னை தொந்தரவு செய்யாதே. நீரூற்று தங்கத்திலேயே இருந்தது. அருமை. அது 2 நிறங்களாக மாறிவிட்டது. அது சரியானது. நான் அதை கையாள முடியும் என்று நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை. என் பார்பி வெள்ளி வண்டி கொண்டிருக்கிறாள். உன்னால் என்ன மெலிசா? நம்ம ஒரு வேலி அமைக்க வேண்டும். என்னிடம் ஒரு பொன்னானது இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். சரி, என்னிடம் ஒரு வெள்ளியானது இருக்கிறது. நான் கண்டிப்பாக மேலும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருப்பேன். பார்ப்போம். ஓ, உண்மையில் எனக்கு ஒரு யோசனை வந்தது. விளக்குகளை இங்கே மற்றும் இங்கே வைக்கலாம்.
சாலை பின்னணி விளக்குகளால் ஒளிரச் செய்வது ஒரு சிறந்த யோசனை. இப்போது எனக்கு மாடத்திலே ஒரு நாற்காலியும் தேவை. இதோ சில அலங்காரங்களும். அதில் பீட்சா மற்றும் கோக் வைப்போம். என் பொம்மை தெளிவான நாட்களில் இங்கே ஓய்வெடுக்கலாம். ஓ, இங்கே ஓய்வெடு பொம்மை. அருமை இல்லையா? மேலும் எனக்கு ஏய் உன் மணி கொடு. இது என் முறை. Gising parkare kuday or size long for மேஷை வைற்றின் சுகனென ஷவர் ஒரு தச்சியம் வைப்போம். ஓ, சிறப்பானது. என் பொம்மை சூரிய குளிர்ச்சியை விரும்புகிறது. இங்கே அவள் சூடான நாட்களை அனுபவிக்கலாம். இது எவ்வளவு அழகாக மாறிவிட்டது இல்லையா? அவளுக்கு அது பிடிக்கும். சரி, என் பொம்மை சறுக்கில் இறங்க விரும்புகிறது. போகலாம் பொம்மை. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அற்புதம். ஜெனிஃபர் அடுத்ததாக என்ன செய்வாள்? சரி, எனக்கு ஒரு படுக்கை வேண்டும். அருமை. இந்த வெள்ளி படுக்கை 3வது மாடியில் சரியாக பொருந்தும். என் பொம்மைக்காக ஒரு படுக்கை அறை உருவாக்க விரும்புகிறேன். மாடையை மறக்காதீர்கள். மேலும் இங்கே மின்னும் கற்கள் கொண்ட ஒரு படம் தொங்கும். ஒரு அழகு கூடம் மற்றும் குச்சி நாற்காலி வைக்க வேண்டும். என் பொம்மை இங்கே மேக்கப் தயாரிக்க போகிறது. நாம் ஒரு குளியலுடை, கால் சட்டை மற்றும் அழகான வெள்ளி செருப்புகளை சேர்ப்போம். இதோ அருமை. முடிந்தது. இப்போது என் பொம்மைக்கு தனிப்பட்ட படுக்கையறை உள்ளது. ஹோ, பெரிய விஷயம். என் பொம்மைக்கும் ஒரு படுக்கையறை இருக்கும். ஆனால் அது மிகவும் சிறந்தது. ஒரு பொன் படுக்கை ஏற்கனவே எனக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பொன் கானபி கூட இருக்கும். அத பாருங்க. இப்போ நமக்கு ஒரு அலமாரி தேவைப்படும். பொம்மை ஒரு நவநாகரிகவாதி. அவளுக்கு எப்போதும் அழகான உடைகள் மற்றும் சிறந்த அணிகலன்கள் சுழன். இங்கே அவள் அலங்கரிக்கலாம். நாங்கள் இங்கே ஒரு கண்ணாடி வைக்க போகிறோம். மேலும் ஒரு பாய் கூட. சில ஓவியங்கள் சுவர்களில். நானும் முடித்து விட்டேன். வாவ், பார்பி, உன் படுக்கை அறையை மதிப்பீடு செய். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ ஆம், அவளுக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் அவளுக்காக அமைத்த மேக்கப் மேசையை என் பொம்மை பாராட்டும் என்று எனக்கு தெரியும். ஓ, அவளுக்கு சுகந்தம் மிகவும் பிடிக்கும். சரி, பெரிய விஷயம். இது பொன்னான ஆடம்பரத்தோட ஒப்பிட முடியாது. என் பொம்மைக்காக ஒரு புதிய உடையை ஆர்டர் செய்ய வேண்டும். மிகவும் ஆடம்பரமான உடையை பயன்படுத்துவோம். நான் பொம்மைக்காக 2வது மாடியில ஒரு அலமாரி செய்வேன். அலமாரி பெரியதா இருக்கணும். ஏனெனில் என் பொம்மைக்கு புதிய உடைகள் பிடிக்கும். வாவ் வாவ், அழகா இருக்குது. உண்மையான ஃபேஷன் ஷோ. இந்த புது வெள்ளி வேலை தொகுப்பு உங்களுக்கு ரொம்ப சுழன்றிடுச்சு. செல்லமே, உங்களுக்கு அது பிடிக்குதா? ஆம், அதை அணிஞ்சு பார்ப்போம். அது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது. அதை நாங்கள் அனைவரும் அதை விரும்புகிறோம். அற்புதம். பார்பி 2வது மாடியில ஒரு உண்மையான அழகு கூடம் பெறுவாள். நாங்க வண்டியை இங்கே நிறுத்துவோம். இது ரொம்ப விசித்திரமானது. இது ஒரு அழகு மேசை வடிவத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ருசிக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கும் பொருத்தமான அழகு சாதனங்கள் உள்ளன. இங்கே நாங்கள் முடி அலங்காரங்களுக்கான ஒரு காப்சூல் மற்றும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வைப்போம். அவள் ஒரு மேடை மற்றும் ஒரு கதிரை நிறுவுவாள். மேலும் சில பொன் தூள் எடுப்போம். அது ரொம்ப அழகா மின்னுகுது. நம்ம அதை அங்கே வைக்க போகிறோம். குளிர். இங்கே ஒரு அமைப்பு மேசையை சேர்ப்போம். மேலும் ஒரு நாற்காலியையும் சேர்ப்போம். ஓ, நான் என் நகைக்கலையை கெடுத்து விட்டேன். எனக்கு உடனடியாக என் நகங்களை வரைய வேண்டும். வாருங்கள், விரைவாக தவறை திருத்துங்கள் தயவு செய்து. சிறப்பு. ஓ, அதை உலர்த்த மட்டுமே மீதம் உள்ளது. நாங்கள் 1 நிமிடம் காத்திருக்கிறோம். தயார். அப்படியே. இப்பொழுது என் மெனிக்யூர் எப்போதும் போல தயார். அழகாக இருக்கிறது. தொடருங்கள். என் பொம்மைக்கு அவளுடைய சொந்த மெனிக்யூர் மேசை இருக்க வேண்டும். கண்டிப்பாக. அருமை. எல்லாம் நல்லது. செல்லமே, நான் உனக்காக என்ன பண்ணிருக்கிறேன் பாரு.
Assim as மொழி அலங்காரத்தையும் இங்கே தேர்வுபடுத்தலாம். நான் சர்வீன் சாடிக்கலோ இவ்வளவு சாட்சியிருக்க எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மிகவும் அழகாக இருக்கிறது. இதை தொட முடியாது. ஏன் இந்த சத்தம்? ஜெனிபர், அதை அணைக்கவும். ஹே ஹே, நான் செய்த விஷயங்கள். அப்படியா? ஹே, சரி சரி. என் பொம்மைக்காக நான் என் சொந்த குரோக்கி அறையை அமைப்பேன். மைக்ரோஃபோனை அமைப்போம். அங்கே ஒரு கைகளுக்கான நாற்காலியும் இருக்கும். Deepers wide Geppers Speaker's House. இங்கே சில ஆர்கேட் விளையாட்டுகள் உள்ளன. ஓ, என் பொம்மை ஒரு உண்மையான பாப் நட்சத்திரம். அவள் பாட விரும்புகிறாள். நீர் சிறந்தவர். இது இங்கே மிகவும் வேடிக்கையாக உள்ளது. விலகாமல் இருங்கள். ஆம், வாருங்கள். அறையை ஒளிரச் செய்வோம். அற்புதம். போங்கள் டாலி. யூஹூ. ஹே, நீ ஏன் அப்படி செய்த? என் பொம்மைக்கு மேல் மாடியில ஒரு சினிமா இருக்கும். உன் சத்தமான இசை இடையூறா இருக்கும். இங்கே ஒரு பாப்கார்ன் இயந்திரம் இருக்கும். என் பொம்மை அவளின் பிடிச்ச நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆம், நாங்க இங்க என்ன பண்றோம்? சரி, இது சிறந்தது. அற்புதம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா இல்லையா? குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் வீட்டு விழா பரிசுகளோட வந்தேன். ஓ, என் பொம்மை பரிசுகளை விரும்புகிறது. ஜெனிபரின் பொம்மை உனக்கு என்ன கொண்டு வந்தது செல்லமே? வாவ், இது ஒரு பொன்னிற லாபூபு. அவள் பார்பி லாபூபுவை விரும்புகிறாள். இது உலகத்தில் சரியாக பொருந்தும். நண்பர்களாக இருக்கலாம். பெண்கள் 2 அற்புதமான வீடுகளை உருவாக்கினார்கள். ஜெனிபர் ஒரு அழகான வெள்ளி வீட்டை பெற்றார். எல்லாமே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. அதை பாருங்கள். பல்வேறு அறைகள். ஆனால் மெலிசா, அவளது பக்கம் பார்ப்போம். அவளிடம் உண்மையான செல்வமும் ஆடம்பரமும் ஒரு பொற்கோட்டை உள்ளது. அது முழுவதும் பொன்னால் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த வீட்டை நீங்கள் மிகவும் விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் மதிப்பீடு செய்யவும். நீங்கள் பொன் பக்கம் அல்லது வெள்ளி பக்கம் ஆதரிக்கிறீர்களா? சரி, விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. எங்கள் Mermaids vs. Merman Carlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கு என்ற இடங்களில் போலவே Erwinbersenberger என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சுருஷிப்பின முக்கியமான Merman Jimmy Stursinar. Sishandrisin for his nisness, he declares a cat a macrodis to accomplish now see the கற்பனை பண்றார். பட் ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன ஜிம்மி? என்ன ஒரு மீன்? என்ன ஒரு அருவருப்பான விஷயம்! என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிபனி, இது உங்கள் புதிய காதலனா திருப்பர்ச்? ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும். மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட? பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும். என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இதுபோல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம். இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிபனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிபனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள். உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க,
வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு உருகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை. நாம் சுருதி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது. அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதமுள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம். ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன். மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன. என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சார்ந்த பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய்? டிஃபனி, அதை திருப்பிக் கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. ஒரு மெல்லிய அடுக்கு பூசம். ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். மேவபிராம், சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கை கட்டு வேண்டும். இமைகளில நிறம் தீட்ட விடு. உனக்கு பொருந்துகிறது டிஃபனி. அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள். இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ். ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண் இமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வாவ், அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க, எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுருட்சிகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப்? ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை ஒரு மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன. வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை, இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir irsis singular Muri Kaifin Wadawam, the meaner hours stewardry is Guyunar Haname.
இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நோம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி, ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. அஃப், ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ, குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ, நகைகள் எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது. இப்போது உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ இல்ல, இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. ஹூ, அர்த்தமற்றது. இது என்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல, அது பாருங்கள், அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேறு விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ் மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன். யார் வர்றாங்க? ஓ, நிமிஷம். என்ன? யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்ல. வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான. ஓ, என்ன நகங்கள்? ஆஃப். ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது. எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே. உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க. உறிஞ்ச முடியாது. உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து மேலும் மார்ஷ்மெல்லோக்களை. முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். சிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா, அழகானது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது, ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் சுவைக்கலாம். குடிக்கிறது மிகவும் எனக்கு அசாதாரணமான. ஆண்ட்ரே, செய். பீன்ஸ். பாட்டி, நமக்கு புதிய பனிக்கூரல் இருக்கிறது.
சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும் இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்தப் போகிறேன். அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ சமையல்காரர். இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில். இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் செய்துவிட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமாம். எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன? சரி, குழந்தை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு. வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட, அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகெட்டி. இது முடிந்துவிடும். அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காத்ரு, எனக்கு ஒரு ஸ்பாட்சுலா உள்ளது. விட்டுக்கொடு. இது உதவவில்லை. சேர்த்துக்கொள். வேலை செய். வாங்கோ, பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள். அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம். எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன். ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச். இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன். கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா. பாட்டி, ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும்.
அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு ஹுரே, நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ். அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ, நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்ன? என்னக்காக? ஏன்? ஆகவே உங்கள் இறுதி பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யார் வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். வானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான் என்னவா? அதை அடிச்சு விடு. நீங்கள் சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி, கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீச வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும். நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி, நன்றாக சுவை அடையிறகு. சிறிது மசாலா தேவை. அருமை. இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான். இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ, வரே. ஹுபுபுபாவின் சிறிய பகுதி அது. மற்றொரு மாதிரி நான் சராசரி அளவு இனிப்புகளை சாப்பிடுகிறேன். வாவ்! ஓ,
இது உலகிலேயே மிகப்பெரிய பித்தளை ஜெல்லியின் பரிமாறல். நீங்கள் இதை பார்த்தீர்களா? அது என்ன? மன்னிக்கவும் நண்பர்களே, நான் என்னுடைய குமை சுவைக்க காத்திருக்க முடியாது. நன்றி. இது ரொம்ப சுவையா உள்ளது. மேலும் நீங்க பங்கு சரக்குகளை ஊதலாம். குளிர்ச்சி. சரியா? அதில் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஒரு நிமிஷம். நான் அடுத்தது. சரி, எழுதலாம். நான் இல்லை. காத்திருங்கள், நான் அடுத்ததாக இருக்கலாம் தானே, தயவு செய்து. நன்றி. சரி, உங்களுக்காக நான் சம்மதிக்கிறேன். நன்றி கேனி. ருசியா? வாவ், என்ன சுவையானது. அத பாருங்க. எவ்வளவு குளிர்ந்திருக்குது. அப்படி தெரிகிறது. அது ஒரு புதிய அதிசய வலிமையை பெற்றுள்ளது. அது பனிக்குள் ஊதுவதே. பாருங்கள். குளிராகி கொண்டிருக்கிறது. மேலும் அது மீண்டும் குளிராக இருக்கிறது. என்னை காப்பாற்றவும். நான் தங்கத்தால் உறைந்து போயிருக்கிறேன். நான் நகர முடியவில்லை. ஹே, நான் அதை அதிகமாக செய்தேன் என்று நினைக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே. நன்றி. இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம். நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை குட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கிடப்பிக்க வேண்டாம் கேட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி. அடுத்து யார்? என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே. நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம். அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலியன அருகில் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் திரிலாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியாயிருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை. நீங்க மன்னிச்சுக்கோ, நான் கழுவ நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ, உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. அதை பாருங்கள். ஆம், இது உருவாக்கப்பட்டுள்ளது. பார்மலேடு, அது ஒரு வினோதம். வாவ், இது அபாரமானது. என்ன அதிர்ஷ்டம். உண்மையில் என் கோட்டு மிக சிறியதுதான். அவ்வளவு சிறிது எங்கேயோ காணக்கூடிய நிலையில் இருக்கிறது. என்னை பற்றினால் எதுவும் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தை விட மேன்மையானது. சரி. ஆஹா, அருமை. நாங்கள் ஒவ்வொரு கடைசியையும் ரசிக்கிறோம். ஓ, ஏ,
லாஷ்லி, அதை எனக்கு விடு. பாருங்கள், இது எனக்கு சொந்தம். சரி, எனக்கு இன்னும் முழு மத்திய அளவேனும் கோக் இருக்கிறது. நானோ அதனுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். முதல்ல பாதியா வெட்டுவோம். கட்டையாகவும் பேனஸ் கட்டைகளாகவும் பிரிக்கலாம். பற்றையா, என் யோசனையை பாருங்கள். அது மகிழ்ச்சியாக இருந்ததல்லவா? சரி, முயற்சி செய்கிறோம். மகிழ்ச்சி மிகவும் குறைவு இல்லாமல். இது முதல் தடவை நான் ஏதேனும் மதுரை சுவையுடன் மோர் மேலட் சுவைத்திருக்கிறேன். இது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. ஹே கென்னி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? சரி, ஐயோ, நீ ஏற்கனவே உன் ஜாம் உணவுக்கு பின்தங்கி இருக்கிறாய். அதை முழுமையாக அனுபவிக்க செய்துவிடு. அருமையானது. அதை அனைத்தையும் ஒரே முறையில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நேரம்தான். என் சூப்பர் மெகா கோலாவை முயற்சிக்கவிருந்தேன். நேரம் எண்ணிக்கொண்டிருந்தேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி தோழி, உன்னுடைய லேபிளை களைந்துவிட நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய உள்ளே எவ்வளவு சூப்பராக இருக்கிறாய் என்பதை பார்க்க முயற்சிக்கலாம். ஆம், எனக்கு ஒரு அழகான யோசனை உள்ளது. அதை மிக பெரியதாக ஊற்றலாம். ஆமாம், அது அவ்வளவு எளிதல்ல. சரி, பரவாயில்லை. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரு சரிகரவையை பயன்படுத்தி உருக்க போறேன். ஒரு அழகானதாக்கும். ஓடே, ஓஹா, ஆஹா, இது உணர்ச்சி கிளர்ச்சி. ஆஹா, நான் சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஆமாம், இது ஏஏஜிவேயோரி சுவையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தொடர்வோம். உண்மையாக கூறுகிறேன், இது எடுக்கின்ற நேரத்தை விட குறைவாக ஆகும் என்று நினைத்தேன். முடிவிற்கிறீர்களே, தயாரா? ஓஹோ ஓஹோ, இது என்னிடம் உள்ளதை முயற்சிக்க நேரம். அது மிகவும் ஆரோக்கியமானது. இப்போ அது முந்தியதை விட ருசிகரமாக இருக்கு. நாங்களும் முயற்சிக்க விரும்புகிறோம். அமைதியாக இருங்கள் மக்கள். அது வேலை செய்யாததற்கு. வா ராக்ஷி, அவள் அதையெல்லாம் குடித்து விட்டாளே. ஒரு தங்கம். ஹா, இது அற்புதமானது நண்பர்களே. ஹே, அதை பற்றி கனவு காணக்கூடாது. என்ன காரணம்? இது நான் இதுவரை பார்த்த சிறிய பிட்ச் என்பதே. மற்றவங்க போல நான் அந்த சராசரி அளவு இனிப்புகளையே சாப்பிடுகிறேன். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். ரே, எனக்கு பெரிய பகுதி கிடைச்சது மற்றும் அது அருமையாக இருக்கும். ஆஷ்லி, நீதான் முதலில். நன்று. சரி, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். என் சிறிய பட்டாசுகளை எப்படி பிடிச்சிருக்கிறது? அப்படின்னா முடியுது. அம்மா, நேரா என் கண்ணில். வா, சரி, பாப் ராக்குகளை முயற்சித்து பார்க்கலாம். அட, இது ரொம்ப குளிரா இருக்குது. எனக்கு பிடிக்கும். அத பூர்த்தியா என் வாயில போட்டால் என்ன ஆகும் என தெரியல. பாதுகாப்பா இருங்க. அழுதோ, எனக்கு அது கையில் இருந்து விட்டு விட்டது போல தோன்றுகிறது. மன்னிக்கவும், முடியாது. அது இல்லை. ஓ, முகம் மேசையில் சிந்தப்படுகிறது. ஓ இல்லை, மீண்டும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான பட்டாசுகள். எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? பார்க்கவும். இது எங்களை மாசாதிரம் வருமா? காத்திரு. இது டோரிடேஸ் தானா? அப்பா, அப்படி ஒரு கேக் இருக்கு. இந்த கருப்பு கிண்டர் சர்ப்ரைஸ் ஆர்வமூட்டும். இதை தொடங்குறேன்.
மைலி எனக்கு என்ன? நானும் கூட மக்காரூன் கேக்குகள் மற்றும் பெரிய மஞ்சள் கிண்டர் சர்ப்ரைஸ் கொண்டிருக்கிறேன். நானும் கிண்டர் மூலமே தொடங்க விரும்புகிறேன். பாக்கேஜ் திறக்க. ஓ, இது மிகவும் மஞ்சள் மற்றும் பெரியதாக இருக்கிறது. இப்போது ஒரு முட்டையை உடைத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய விரும்புகிறேன். நம்ப முடியல. அற்புதமான இளந்தினி வண்ண உடையில் என்ன அழகான பார்பி. சூப்பர். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பார்பி என்னிடம் இருந்தால் பரவாயில்ல. நான் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை. ஓ, எனக்கும் ஒரு பார்பி கிடைச்சது. அருமையானது. அவளுக்கு கருப்பு ஆடை இருக்கிறது. அது எனக்காகவும் வேண்டும். நான் என் பொம்மையை கேக்கின் மேல் வைக்க போறேன். ஹே மைலி, நிமிஷம். நான் மேலே இருக்க போகிறேன். உங்கள் கருப்பு பார்பி இந்த கேக்கின் மேல் இருக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க கூடாது. என்ன முடியாது? என்ன அத பாருங்கள். இது குளிராக இருக்கிறது. இப்போது நிச்சயமாக இந்த பொம்மையை கேக்கின் மேல் வைக்கலாம். ஆச்சரியம். சரி, இப்ப நான் கேக்க வேற ஏதோ ஒன்னால் அலங்கரிக்கணும். இருந்தா கருப்பு சாக்லேட் அல்லது டோரிட்டோஸ். ஓ, என்னிடம் ஒரு யோசனை வந்துள்ளது. நான் பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். நான் கிண்டர் சாக்லேட்டின் அனைத்து துண்டுகளையும் அதில் வைப்பேன். சூப்பர். இப்போது நான் மிக வெப்பமான டோரிட்டோஸை முயற்சி செய்வேன். ஆம், இதுவை பண்ணி விளையாட்டாக இருக்க வேண்டாம். ஓ, ஆனால் இது கண்டிப்பாக என் சாக்லேட்டை உருக்கப் போகிறது. யூஹூ, இது வேலை செய்துவிட்டது. அத பாருங்கள். இந்த முறையில நான் எப்போதும் சாக்லேட்டை உருக்க விரும்புகிறேன். என்ன அடுத்து? மைலி, நீங்க கூட இதை செய்ய முடியுமா? தயவு செய்து எனக்கு செய்ய முடியுமா? சரி, வேற ஒரு சிப்செட் முயற்சிக்கலாம். நான் தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு சூடு! இதை நான் என்னவோ நானே வைத்துக் கொள்ள முடியவில்லை. வாவ், நான் பயந்தே போயிட்டேன். இது வேலை செய்து விட்டதே. நன்றி டீனா, நீங்கள் சிறந்தவர். இப்போது நான் கேக்கை குளிர்ச்சியான சாக்லேட் கிரீமால் அலங்கரிக்க முடியும். இது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் கேக் மிக ருசியதும் மிக சுவையானதும் இருக்கும். அது சரி, நான் அத்துடன் எங்கள் பொம்மையின் உடைகளை துஷ்டிப்படுத்தியோமா? பாருங்கள், மிகவும் நல்லது. இப்போ நான் இதை மொன்காரூன்களால் அலங்கரிக்க போகிறேன். அப்படிதான். சூப்பர். இத வெப்பமான டோரிடோஸால் அலங்கரிக்கணும். சரி, அவ அழகா இருப்பின்றாலும் சுவை மோசம்தான். இத பத்தி என்ன சொல்ற மைலி? எனக்கு தோன்றது மிக அருமை. வாவ், நச்சப்புடைய இனிப்புகள் கிடைத்திருக்கின்றன. வாவ், ஓரியோ, கோக் M&M ஐஸ் இருக்கின்றன. என்னிடம் எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது. இதை பிடிக்க நேரத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த இளஞ்சிவப்பு மார்ஷ்மெல்லோக்களை பாருங்கள். எந்த அருமையான இதயம். அருமை. நான் அவற்றை கேக்கும் மேல் வைக்கும். அழகு. சில்லென்று நான் ஓரியோவை தொடங்குகிறேன். இது ரொம்ப சுவையா தெரியுது. ஒரு இறைச்சியை முயற்சி செய்யலாம். மிகவும் ரசமானது. எனக்கிடத்தில் கருப்பு M&M's உள்ளன. எனக்கு ஒரு மிக சிறந்த யோசனை வந்தது. கருப்பு கண்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஓரியோஸின் மையத்தில் ஒட்டுவேன். பின்னர் அவற்றை கேக்கில் ஒட்டுவேன். அவை கண்களாக இருக்கும். இது நகைச்சுவையாக இருக்கிறதா என்ன? எனக்கு பிடிக்கும். கேக் முழுவதும் ஓரியோ கண்களில் இருக்க வேண்டும். அப்படி. மைலி, என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு யோசனை. எனது கேக்கை பாக்கி குச்சிகளால் அலங்கரிக்க விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி போல மிக சுவையாக இருக்கும். மேலும் அவை கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இப்போது அதை கேக்கில் ஒட்டுங்கள். ஓ, அருமை. எனக்கு ஒரு தின்றக்கூடிய வேலி உள்ளது. இப்போது அந்த இனிய வேலிக்கு ஜெல்லி ரிப்பன்களை சேர். அவையும் மிகவும் ருசியானவை. மார்மலி மட்டும். ஓ சரி, அதை சாப்பிட்டு விடு. டினா, இது உன் முறை. நன்றாக. எனக்கு ஒரு வெடிக்கும் பாப்ராக்ஸ் காரமல் உள்ளது. அற்புதமாக. அதை கேக் மீது தூவ விரும்புகிறேன். இப்போது நான் சிறிது முயற்சி செய்ய போகிறேன். ஓ, நான் கிராமல்களை நகர்த்தினேன். இனி தேக்க முடியவில்லை. ஓ, அது பட்டாசு போல இருக்கின்றதா? அழகாக இருக்கிறது. டீனா, நீ உன்னையே தடுக்க வேண்டாம். அது மிகவும் அழகாக இருந்தது. அது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் கேக்கை அலங்கரிக்க நேரமாகிவிட்டது. எனக்கு சில லாலிபப்ஸ் இருக்கின்றன. என் சின்ன தோட்டத்தை பார்த்துவிடு. இது அழகாக இல்லையா? அருமை அல்லவா? டீனா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்னும் எனக்கிடமே சாக்லேட் சீரப் உள்ளது. முதலில் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆஹா, இது எவ்வளவு சுவையாக உள்ளது. ஐயோ, மன்னிக்கவும், கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டேன். இப்ப யோத்ததா இந்த அச்சில நிரப்பி அழகான உருவங்களை உருவாக்க போறேன். இது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஓஹோ, இப்ப எல்லாற்றையும் உரைய வைக்க போறேன். ஓ,
அத பாருங்க, அப்படியே குளிரா இருக்குது. விரைவான உரைய வைப்பதற்கான பச்சை நலிகார சமாளிப்பு மிகுந்த அதிசயமா வருது. இங்கே இவைகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இவை அழகாக இல்லைனா எனக்கு இத்தனை அழகான சாக்லேட் விலங்குகள் கிடைத்தன. அவற்றை கேக்கில் வைப்பதை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அப்போவே எல்லாம் முடிந்துவிடும். மைலி, நம்ம கேக் 100 மடங்கு அழகாகவும் ருசியாகவும் மாறிவிட்டது. அதிர்ஷ்டமா இல்லை? கேக் மேலும் மேலும் அற்புதமாக பேண்டிக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் மற்றொரு அடுக்கு தொடங்க ஆவலாக உள்ளேன். இங்கே புதிய பலகாரங்கள் உள்ளன. சூப்பர். உள்ளதாவற்றில் எனக்கு பிங்க் ஸ்கிட்டில்ஸ், பிங்க் பாப்கார்ன் மற்றும் பிங்க் சாக்லேட் இருக்கின்றது. உன்கிட்ட என்ன இருக்கிறது? எனக்கு கருப்பு மர்மலைட் ஸ்டிக்ஸ் மற்றும் கருப்பு மல்டிசர்ஸ் இருக்கின்றது. இது சூப்பர். இந்த மர்மலைட் மென்மேலும் சுவைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லது. என்ன பண்டிதம் என்பது எனக்கு தெரியும். எடுத்துக்கொள்ள கத்தரியை தேவைப்படும் மற்றும் இந்த மார்மலேடுகளை வெட்ட போகிறேன். என் கேக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது. எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நோய்டியல் கிராகையை அலங்கரிக்க போகிறோம். பூனையின் முகத்தை அமைக்க விரும்புகிறேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது மால்டீசர் இனிப்புகள். இதை பற்றி நான் சிந்திக்கிறேன். ஓ சரி, நான் மால்டீசர்களை எனது டாப் கண் மூலம் குக்கியின் மீது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரும் இதை செய்ததே இல்லை. நாங்கள் துப்பாக்கியால நோக்கி வருகிறோம். ஹாய், இது நல்லா நடந்து வருகிறது. வாவ், இத பாருங்கள், நான் செய்துட்டேன். சீதர்ஸ் கேக். மைலி, இப்போ இவங்க ஷாட்டா. உண்மையா? சிறப்பு. என்னிட ஸ்கிட்டில்ஸ் இருக்கும். யூனிகார்னின் தலை போடணும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு. இப்போது நான் சுற்றிலும் பாப்கார்ன் வைக்க போகிறேன். ஒரு கேக்ல இது அழகா இருக்கும். பாரு, அதை பாருங்கள், அது பூசிறது. அழகு. என்னாரை கண்ணாடி பக்கம் மிக சூப்பர். ஆனால் உன் பக்கம் மைலி அருமையாக இருக்கிறது. மேலும் எங்கள் பொம்மை மேலிருந்து அற்புதமாக தோன்றுகிறது. ஓ, இந்த பாரு மைலி, நாங்கள் பிழிச்சிட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம கேக்கை அலங்கரிக்க முடிந்தது. நம்ம அதை சூழ்ச்சிக்க வேண்டும். டீனா அந்த பொம்மையையும் மடித்து வைக்க வேண்டும். இதை செய்ய என் கூடுதலாக அனுமதிச்சதற்கு நன்றி. டீனா, இந்த பார்பியை நான் உதைப்பேன். இப்ப நீ ஒரு கேக் துண்ட முயற்சி செய்வோம். வாவ், ரொம்ப சுவையா இருக்குது. ஆஹா, சுவையா இருக்குது. பிங்க் கேக் அற்புதமா இருக்குது. நான் நிறுத்தவே முடியவில்லை. மைலி உணர்வர உண்ணுகிறாள். ஏன் நான் மீண்டும் முயற்சிக்கவில்லை? எனக்கு சந்தோஷமான கேக் உள்ளது. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது 2வது அடுக்கு நேரம் வந்துவிட்டது. முதலாளியில் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாகவும் இருக்கு. மேலும் பல அலங்காரம் மிகவும் நல்லதாய் இருக்கிறது. நிறுத்த முடியலை. டீனா, சீக்கிரம் முயற்சி செய். நிச்சயமாக. எவ்வளவு ருசியானது. என்னிடம் இன்னும் அதிகமான ஓரியோஸ் உள்ளது. இது மிகவும் சாக்லேட் போல உள்ளது. மேலும் நச்சோஸ் கூட இருக்கின்றன. இது போன்று முயற்சி செய்க. சரி. ஓ, இதோ இப்போது கூட காரமாகவே உள்ளது. மைலி, நான் கொதித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, கேக்கு சேதமடைய கூடாது. நான் அதை செய்து விட்டேன். நன்றி மைலி, நீ எங்கள் கேக்க காப்பாத்தினை. மற்றும் உனக்கு ஒரு மிக சுவையான கேக் இருக்கிறது. சந்தேகமே இல்லை. கடைசி அடுக்கை முயற்சிப்போம். கண்டிப்பாக முயற்சிப்போம். வணக்கம். இது ருசியா தோணுது. குட்டி குச்சி பெருமைப்படுத்துகிறது. ரொம்ப நல்லது. இப்ப கேக் தானே? ஆமா, இது ரொம்ப நல்லது. நானும் அதை வேண்டும். என்கிட்டயே சாக்லேட் விலங்குகள் இருக்கின்றன. அவற்றினை முயற்சிப்போம். நல்லதே, எனக்கு பிடிச்சிருக்கிறது. இன்னும் கேக் ஒன்றும் முயற்சிப்போம். என்கிட்டயே ஒரு மிகவும் ருசியான இரத்த கேக்கும் இருக்கிறது. மிக சிறந்தது. பெண்களுக்கு அவர்களின் கேக் கிடைத்ததில் மகிழ்ச்சி. அவர்கள் மிக பெரும் கேக்கை சாப்பிடுவதை கவனியுங்கள். நம்ப முடியாதது. இந்த சவால் முடிந்த பிறகு அவர்கள் நீண்ட காலம் இனிப்புகளை சாப்பிட முடியாது. படிதார்க்க முடியாததல்லவா? வேறு வழி இல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது உங்களிடம் பெரிய வயிறுகள் இருக்கின்றன. நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர்கள் பெண்களே.